ரசூலுல்லாஹி வீட்டில் விளக்கு கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகிய தினத்தில் கூட எரிக்கிறதுக்கு வீட்டில் எண்ணெய் இல்லைங்கிறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு. இரவு நேரத்தில் ஒன்றா ரசூலுல்லாஹ் காலையிலேருந்து இப்படி தடவி பார்த்தா வீட்டுக்குள்ளேயே இல்லை. அப்படியே தடவி பள்ளிவாசலுக்குள்ள வந்து இப்படி வந்து ரசூலுல்லாஹ் கால் பிடி பட்டுச்சு. இருள் சூழ்ந்த வீடு, தண்ணி வசதி இல்லை, ஒரு பேர் வசதி ஒன்றுமே இல்லை. ஒரு சிறிய சாதாரண ஒரு சிறிய ஒரு வீடு பேரிச்சோலை. இப்ப இரவு நேரத்துல இருள் சூழ்ந்த வீடு, ஒரு சிறிய வீட்டுக்குள்ள ரசூலுல்லாஹி வீட்டுல வந்து தலைவாணியில தலையை குறுக்க வச்சு இவர் படுத்துக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்தாங்க. என்ன கேட்டாங்க? நாமல் குலாம், இன்னொரு ரிவாயத்துல அல் நாமல் குலை, சின்ன பையன் தூங்கிட்டானான்னு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. சின்ன பையன் தூங்கிட்டானா? மனைவி சொன்னாங்க ஆமா தூங்கிட்டாரு. யார் இதை சொல்றது? யார் சொல்றா? அவர் தான் சொல்றாரு. கேட்டு படுக்காரு, தூங்கலாது. தலையணையில தலையை வச்சுட்டு கண்ணை பத்திருக்காரு. இருட்டு கண்ணை பத்தி கொண்டு இருக்கிறாரு. ரசூலுல்லாஹ் வருவாங்க, ஆர்வத்தில் இருக்கிறாரு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கிறது, பேசுறது, மனைவிட்ட பேசினதெல்லாம் இவர் தான் கேட்டு இவர் தான் சொல்றாரு. நான் படுத்துட்டு இருந்தேன், ரசூலுல்லாஹ் வந்தாங்க, தூங்கிட்டான பையன், அவன் தூங்கிட்டான் என்று சொன்னதை அவர் தான் சொல்றாரு. நான் கேள்விப்பட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கிட்டாங்க. பிந்தின இரவுல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்புறாங்க. அதுக்கு முன்னாடி இவர் எழுந்திருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்ப முன்னாடி இவர் எழுந்துட்டார். அந்த நேரம் வந்து மொபைல் போன் எல்லாம் கூட எல்லாம் பேசாது, இது ஒன்றும் கிடையாது. அந்த ஆர்வ போல இரவுல தூங்கினாரா தூங்கலையா ஹதீஸ்ல வரல. தூங்காமலே இருந்திருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து முன்னாடி இவர் எழுப்பி நிற்கிறார். ரசூலுல்லாஹ் ஒளிச்சாங்க. இவர் பட்ட ரசூலுல்லாஹ் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்து சின்ன வயசு ஓடி வர்றாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு நின்றுட்டாங்க. இவர் ஓடி வந்து ரசூலுல்லாஹி இடது பக்கத்தில் நின்று கொண்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கையை அப்படியே பின்னாடி போட்டு பத்தல உதிரி என்னுடைய காலை பிடிச்சி அப்படியே திருப்பி தான் எடுத்தாங்க. ஏன்னா கோபத்தில் இல்லை, அந்த அன்புல அந்த பிடிச்சி அப்படி ரசூலுல்லாஹ் என்னுடைய காலை பிடிச்சி அப்படி எடுத்து வலது பக்கமாக நிறுத்தினார்கள். ஒரு இமாம் ஒரு மஹ்மூம் தான் பக்கத்தில் கூட இல்லை, அதுக்கு வலது பக்கமாக நிற்கணும் இமாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ரக்காத் சுருக்கமா தொழுதாங்க. அதுக்கு பிறகு 2 நீளமா 2 13 தொழுதார்கள். ஏன்னா ஆரம்பத்தில் 20 தொழுகை ஆரம்பிக்கும் போது 2 ரக்காத் ஷார்ட்டா தொழுது கொள்ளும். அதை சேர்த்து மொத்தம் 13. 20 தொழுகையும் இந்த ஆரம்பிக்கிற 2 ரக்காத்தை சேர்த்து 13. சஹீஹ் முஸ்லிம்ல ஹதீஸ் இருக்கு பாருங்க. ஒரு 8-10 வயசு சஹாபிக்கு இருந்த ஆர்வம் இன்னைக்கு நம்மளோட சமூகத்தில் இருக்கிற உலமாக்களுக்கே இருக்காது. சில நேரம் எப்படியாச்சும் தொழுது போப்பா, சஹாபியுடைய உணர்வை பாருங்க. எப்படியாச்சும் இல்லை, ரசூலுல்லாஹ் இரவு நேரத்துல வீட்டுல எப்படி தொழுகிறாருன்னு பார்க்கணும்னா அது அப்படி தொழுது. ஆர்வத்துல தேடி போய் இரவு நேரம் தேடினார் ஒரு சின்ன சஹாபி. ஆனா இன்னைக்கு நம்முடைய நிலைப்பாடு என்ன? இரவு நேரத்துல பட்டப்பாத ரசூலுல்லாஹ் தொழுது ஹதீஸ் இருக்குது. ஆனா எப்படியாவது தொழுது இருக்கும். இங்க கட்டு அங்க கட்டு இங்க கட்டு, எப்படி கையை விட்டுட்டு எப்படியாவது இல்லை, எப்படியாவது தொழுதுக்கு போன்னு சொல்லுகிறாங்க. இதுதான் நமக்கும் சஹாபாக்களுக்குள்ள வித்தியாசம். விளைஞ்சா விளைஞ்சா அப்ப சஹாபாக்கள் வந்து எப்படி ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒன்றை சொன்ன அப்படி தேடி படித்து செய்யறாங்க. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுதாங்க அதுதான் இப்ப தெரிந்து கொள்ள போறோம். யாராவது சொல்லுங்க, ரசூலுல்லாஹ் தொழுத மாதிரி 100க்கு 100 என்னால அப்படி தொழுது காட்ட முடியும். இப்ப யாராவது காட்டுங்க. மாஷா அல்லாஹ், எனக்கு ஏறும் ஒரு அளவுக்கு ஏறும். ஒரு 90% 95 எனக்கு தூக்குங்க வாலிபர்கள். தெரியுமா? ஏழல பாருங்க எத்தனை வருஷம் தொழுகிறாரு. எத்தனை வயசு? 17. குறைஞ்சது 10 வயசுலேருந்து தொழுது 7 வருஷம் தொழுகிறாரு. ஆனாலும் கான்பிடன்ஸ் இல்லை, நம்பிக்கை கொஞ்சம் பயம் இருக்குது. சில நேரம் தயக்கமா இருக்குது, தெரிஞ்சிருக்கும். சில நேரம் தயக்கமா இருக்குது. யாருக்காவது தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுதாங்களோ அப்படி என்னால தொழ முடியும். நான் படிச்சிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு படிச்சுட்டு இதுக்கு புறவு செய்வோம் இல்லையா? சேவைக்கு புறவு முதல்ல தொழுக உதவுடைய விஷயம் அது தனியா இன்ஷா அல்லாஹ் பார்த்துருவோம். தொழுகையை பார்த்துருவோம். முதல்ல உதவு இன்ஷா அல்லாஹ் அடுத்த விஷயங்கள் அடுத்த இன்னும் தம்பியாக இருக்கிற அதில் படிச்சு கொடுக்கும். தொழுகைன்னு வந்துட்டா முதல்ல பள்ளிவாசலுக்கு வரணும்.
வந்து அப்படி நின்று கிபிலா முன்னாடி நிற்போம். நின்ற உடனே நிறைய பக்கத்து பள்ளிகளுக்கு போனீங்கன்னா அப்படி ஒரு சத்தம் ஒன்று கேட்கும். என்ன கேட்கும்? உசல்லி பரல அப்படின்னு கேட்கிற சத்தங்கள் கேட்டு இருக்குது. உங்களுக்கு கேட்டுக்கு நாங்கள் ஓதிருக்க மாட்டோம். உசல்லி பரல முகதி அது என்ன சொல்லுவாங்க? நீயத்து. நீயத்து சொல்லுவாங்க. யாராவது சொல்லுங்க, நீயத்து அரபுல என்ன அர்த்தம்? நீயத்து அரபு வாசகத்துக்கு அர்த்தத்தை சொல்லுங்க. நினைத்தல். சரி, இப்ப உசல்லி பரல முகதி அர்த்தத்திராத்தின்னு நீயத்து வைக்காங்க. நீயத்து வைக்காங்களா இல்லையா? நோம்பு காலத்துல நவைத்து சோமகத்தின் அன்னதாய் பரவி ரமணான் ஹாதி சனத்தில் இல்லா இல்லாதா அப்படின்ட்டு நீயத்து வைப்பாங்க. ரைட். நீயத்தென்றால் நினைத்தல். நான் இன்னைக்கு இரவுக்கு வந்து ஒத்து வெட்டி சாப்பிட போகிறேன். வாயால யாரோ நினைச்சுக்காது, வாயால நினைக்கிறேன்.